ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 பொருள் வச்சு ஒரு ஸ்வீட்டு செய்யலாமா? வாங்க. கேரட், பால், சர்க்கரை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். காய் சீவரத்தில் வச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். அம்மா சீவுறாங்க வாங்க, நம்ம கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் முந்திரி பருப்பு எடுத்து வைக்கிற? லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏமா இப்போ லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம்ல. பாத்திரம் அழுக்க பாருங்க கைஸ், எங்கள் அம்மா பாத்திரம் அழுக்க இப்பயே வறுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நல்லா போட்டு கேரட்டை வதக்கி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ரைஸ் கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும், அப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம ஊற்றின பால் எல்லாமே சுண்டிடுச்சு, கேரட்டும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி வருது. நம்ம சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகிட்டு சுண்ணனோடனே சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டு டேஸ்டிங் பார்த்துடலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு. நான் ஸ்மைலி மாதிரி பண்ணியிருக்கேன், டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.